மலைக்கு பக்கத்தில் ஒரு அழகான பச்சை புல்வெளி இருந்தது. அங்கே சின்ன சின்ன விலங்குகள் வாழ்ந்தாங்க. ஆட்டுக்குட்டி ஆரவி, நரிநாயனா, சிட்டி பறவை, மஞ்சு முயல். ஒரு நாள் காலை ஆரவி பெரிய சத்தம் போட்டான். எல்லாரும் கேளுங்கள், நான் தான் இனி மலைக்கு வீரன். மஞ்சு சிரிச்சு, நீ ஆட்டுக்குட்டி தானே, வீரன் எப்படி? ஆரவி சொன்னான், யார் போட்டி போட்டாலும் எனக்கு வேகமாக ஓட முடியும். அப்போ நரிநாயனா, போட்டி வைப்போமா என கேட்டது. போட்டி முடிவு மலை அடிவாரத்திலிருந்து மேலே ஓடவும். எல்லா விலங்குகளும் வந்தது. ஆரவி வேகமாக ஓட ஆரம்பித்தான். ஆனால் கொஞ்சம் போனதுமே ஆரவிக்கு பசிச்சு, கொஞ்சம் புல் தின்னுட்டு போவோம் அப்படின்ட்டு அங்கே நின்றுட்டான். நரி வேகமாக மேலே போயிடுச்சு. ஆரவி மெதுவாக மூச்சு திணறி வந்தான். நரி ஏற்கனவே வென்றுட்டு பழம் தின்று கொண்டிருந்தான். ஆரவி நாணிச்சு சொன்னான், அடுத்த தடவை பெருமை பேசாமல் வேலை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். எல்லா விலங்குகளும் சிரித்தாங்க. கதையின் நல்லுரை என்ன? பெருமை பேசுறதுக்கு முன்னாடி உன் வேலை முடிச்சிரு, அப்போ தான் எல்லாரும் உன்னை மதிப்பாங்க.